நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய காணொலி பகுதியில் ஒரு வீட்டில் படிக்கட்டு எந்த இடத்துல கொடுத்தா ரொம்ப ஒரு சரியான விஷயமா இருக்கும் அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வெளியில் படிக்கட்டு தெற்கு பகுதியிலேருந்து மேற்கு பகுதி உள்ள படிக்கட்டு அமைக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்த விஷயம். இது நீங்கள் என்ன டைரக்ஷனான வீடாக இருந்தாலும் இந்த அமைப்பு தான் ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் படிக்கட்டு அமைக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல இப்போ வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடமேற்குலாம் படிக்கட்டு கொடுக்குறது கன்வீனியன்ஸாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அதே சமயம் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடமேற்கு அல்லது தென்கிழக்கில் தான் படிக்கட்டு கொடுக்குறது கன்வீனியன்ஸாக இருக்குங்கிற பட்சத்தில் சொல்லுவீங்க. கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது வேறு இந்த இடத்துல. ஆனால் வாஸ்து ரீதியாக பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அது தெற்கு டு மேற்கு தான் படிக்கட்டுக்கு ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்த விஷயம். அதை ஏன் எப்படி அப்படிங்கிறதோட அணுகும்போது அப்போ எதனால நம்ம இந்த இடத்துல படிக்கட்டை தெற்கு டு மேற்கில் கொடுக்கும்போது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதனுடைய பின்புலம் காரணத்தை ஆராயும் போது அது வெயிட்டை குறிக்கும். அப்போ அந்த வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெற்கு பகுதியில் வர்றது ரொம்ப நல்ல விஷயம், தென்மேற்கில் வர்றது நல்லது, தென்மேற்கு தெற்கு அல்லது தென்மேற்கு மேற்கு மேற்கு மையப்பகுதியில் வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரம் அந்த படிக்கட்டு வேற என்ன பண்ணுன்னா உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய செட்பேக்கை கம்மி பண்ணும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே செட்பேக் நம்ம சைட்டுக்குள்ள பில்டிங்க்கு வெளியில் காம்பவுண்டாலுக்குள்ளேயும் அந்த செட்பேக் எப்படி இருந்தால் சரியான ஒரு விஷயம் அப்படின்னு பேசியிருக்கிறோம். அப்போது நீங்கள் தெற்குக்கு வடக்கை கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், மேற்குக்கு கிழக்கை கம்பேர் பண்ணணும். அதை தாண்டி அந்த இடத்துல ஒவ்வொரு மூலைகளையும் நம்ம அந்த இடத்துல கம்பேர் பண்ணணும். வடகிழக்க வடமேற்கோட கம்பேர் பண்ணணும், வடமேற்க தென்கிழக்கோட கம்பேர் பண்ணணும், தென்கிழக்க தென்மேற்கோட கம்பேர் பண்ணணும். நமக்கு அதுக்கு எந்தெந்த பகுதி தென்மேற்குக்குள்ளே வருது, தெற்குக்குள்ளே வருது, தென்கிழக்கு எந்த பகுதியில் வருங்க அக்யூரேட்டாக தெரியணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிளாட்டோட டைமென்ஷன் என்ன, அந்த பில்டிங் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, அந்த இடத்துல டைரக்ஷன் என்னவா இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த இடத்துல நம்ம சரியான டைரக்ஷனுக்குள்ளே நம்ம அந்த படிக்கட்டை அமைக்க முடியும். தெற்கு பகுதின்னு சொல்லிடுவோம், ஆனால் எது தெற்கு அப்படிங்கிற நமக்கு அக்யூரேட்டாக தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம டைமென்ஷனையும் அந்த டைரக்ஷனையும் அப்ளை பண்ணும்போது தான் தெரியும். தெற்கை விட வடக்கு அதிக காலியிடம், மேற்கை விட கிழக்கு அதிக காலியிடம். அதை தாண்டி அதற்கு அடுத்ததாக வடகிழக்கு வடமேற்கை விட அதிக காலியிடம் இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அந்த செட்பேக் இப்போ வடகிழக்கு 6 அடி, வடமேற்கு 5 அடி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே 6 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வடகிழக்கும் வடமேற்கும் தான் இந்த இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதுக்கடுத்து வடமேற்கையும் தென்கிழக்கையும் கம்பேர் பண்ணுங்க. தென்கிழக்கை விட வடமேற்கு அதிக காலியிடம் அல்லது ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கணும். அதற்கடுத்து தென்கிழக்கு தென்மேற்கோட கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தென்மேற்கை விட தென்கிழக்கு அந்த செட்பேக் அதிகமாக இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த படிக்கட்டு தெற்குலேருந்து மேற்குள்ளே கொடுக்கும்போது அப்போ தெற்கு பகுதியில் நீங்கள் படிக்கட்டு கொடுத்துட்டீங்கன்னா வடக்கு பகுதியோட கம்பேர் பண்ணுவோம், வடக்கு பகுதி அதிக காலியிடம் இருக்கிறது நல்லது. அதே நேரம் அந்த தெற்கு பகுதியில் படிக்கட்டு உட்காரும் போது அந்த படிக்கட்டு என்ன பண்ணால் நம்ம பில்டிங்க்கு ஒரு துணை கட்டிடம் மாதிரி அந்த இடத்துல வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும், செட்பேக்கையும் கம்மி பண்ணும். அப்போ ரெண்டு பலன்மே அந்த இடத்துல நல்ல விதமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தென்மேற்கில் வெயிட் ஆட்டோமேட்டிக்காக வருவது ரொம்ப சாலச்சிறந்த விஷயம். அதுக்கடுத்து மேற்கு பகுதியில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி அந்த செட்பேக் அதிகப்படுத்தும், மேற்கு பகுதியில் செட்பேக்கை கம்மி பண்ணும், மேற்கு பகுதியில் வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் தென்மேற்கில் கொடுக்கும்போது அந்த தென்கிழக்கை விட செட்பேக்கை கம்மி பண்ணி கொடுக்கும், வெயிட் அந்த இடத்துல தான் அதிகப்படுத்தி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இது தவிர்த்து நீங்கள் வடமேற்கில் கொடுக்கும்போது அதை எதோடலாம் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ தென்கிழக்கில் செட்பேக் கம்மியாகுதா, அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் இதில் கம்பேர் பண்ணும்போது வடமேற்கில் படிக்கட்டு வந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி தென்கிழக்கில் வெயிட் இருக்கணும். அப்போ தென்கிழக்கு தென்கிழக்கு ஈக்குவலாக தென்மேற்குல போய் அந்த வெயிட் அப்படிங்கிற பேலன்ஸ் ஆட் ஆகணும். இது ஒரு முறை. இப்போ நீங்கள் தென்கிழக்கில் படிக்கிற கொடுத்துட்டீங்கன்னா தென்மேற்கில் பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும் செட்பேக்கை. அதே சமயம் தென்கிழக்கு அந்த வெயிட் தென்மேற்கு ஈக்குவலாக அந்த பேலன்ஸ் வெயிட் வர்றது ரொம்ப நல்ல விஷயம், வரணும். மஸ்ட் அந்த இடத்துல வெயிட்டுங்கிறது வர்றது நல்லது. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லிக்கலாம், தெற்கு டு மேற்கில் அந்த படிக்கட்டை கொடுத்துட்டீங்கன்னா எல்லா வகையிலும் பொருந்தி போகும். இது வீட்டுக்கு வெளியில். வீட்டுக்கு உள்ள அப்படிங்கும்போது படிக்கட்டானது தெற்கு மையப்பகுதியில் அந்த படிக்கட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி மேற்கு நடுவில் அந்த படிக்கட்டுங்கிற வருவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வீட்டுக்குள்ளே படிக்கட்டு என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே நேரம் ஹைட் அப்படிங்கிற விஷயம். அப்போ அந்த டாப் ரூஃப் அந்த டபுள் சீலிங் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, அந்த ஹை சீலிங் உயரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெற்கு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் பேலன்ஸ் பண்ணி அந்த இடத்துல கொடுக்கறது நல்ல விஷயம் அந்த இடத்துல. அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த படிக்கட்டு அமைக்கும் போது ரொம்ப சரியான விதத்தில் அந்த டைரக்ஷன் நமக்கு ரொம்ப துல்லியமாக தெரியணும். ஏன்னா அதை அப்ளை பண்ணி தான் நம்ம சைட்டில் அப்ளை பண்ணும்போது வெளிப்பகுதியில் போடக்கூடிய படிக்கட்டு எந்த இடத்துல கரெக்டாக அந்த தெற்கு டு மேற்கில் லொக்கேட் ஆகுங்க நம்ம கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல படிக்கட்டு கொடுக்க முடியும். பில்டிங்குள்ளேயும் அந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணும்போது
எந்த பகுதி வந்து வடகிழக்கு, எது தென்மேற்கு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு அந்த தெற்கு மைய பகுதியில பிளஸ் ஆர் அதில் வந்து பேலன்ஸ் பண்ணி தெற்கு பகுதியில் சென்டரில் படிக்கட்டு கொடுக்கலாம், அல்லது மேற்கு பகுதி சென்டரில் படிக்கட்டு கொடுக்கலாம். அது படிக்கட்டு ரீதியாக இன்னைக்கு நம்ம பேசின இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மற்றும் ஒரு புதுமையான தகவல்களை உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிற நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்வில் உள்ளது.